பாருங்கள், ஒரே பனிப்பெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கு சூழ்நிலை. அதான் ஒரு கிண்டர் கார்டன் அழகாக வச்சுருக்காங்க. ப்ரைவேட் கிண்டர் கார்டனுங்க, கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் கிண்டர் கார்டன்ஸ். முழுசாக பனி இன்னும் பார்க்க முடியும். பட் ஆனால் மழை பெஞ்சு ஃபுல்லாக கழிச்சிச்சு. அதாவது இந்த கொடை கொஞ்சம் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. நாளே வச்சு போயிருக்காங்க, மோசமாலாம் இல்லை. இந்த லைட்டாக பிடிச்சிருக்குங்க, நல்லா பிடிச்சிருக்கு. நாளை வச்சு போயிருக்காங்க. ரெண்டு பேர் வச்சிடுறேன், ஏன்னா நம்மளோட கஷ்டப்பட நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா அவங்களுக்கு பயன்படுத்தி பெஸ்ட்டு போகிறோம். ரொம்ப மோசமாலாம் இல்லை, யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் தனக்கு தேவையில்லாத பொருட்களை அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பேப்பர் எழுதியிருப்பாங்க, கெஷெங்க் ஆர் கெஷெங்க் அப்படின்னு சொல்லிட்டு. கெஷெங்க்னால் வந்து கிஃப்ட்டு. ஆனால் அந்த கிஃப்ட்டுன்ற வார்த்தை ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய பேர் வந்து அதோடைய அர்த்தம் வந்து பாய்சன். சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கும்போது அந்த கிஃப்ட்டுன்ற வார்த்தை வந்துடுவாங்க, ஜெர்மனோட வார்த்தையை. அதுக்கு முதல்ல இங்கிலீஷ் கிஃப்ட்டுன்ற வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து வேறு மாதிரி மீனிங் கொடுத்துரும். நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா பயந்து ஓடுவாங்க. ஸோ அதனால் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க லாங்குவேஜில். ரெண்டு மாதிரி இருக்கான ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரியல் லைஃப்பில் அப்படி தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஆனால் அந்த கிஃப்ட்டுக்கான வார்த்தை வந்து கெஷெங்க் அது போட்டிருப்பாங்க, ஒரு பேப்பர் எழுதி கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம எடுத்துன்னு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸு நிறையா. ஜெர்மனியில் வந்து மூவி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அதை தாண்டி நிறைய ஷோஸ் நடத்துவாங்க. ஜெர்மன் மூவி இண்டஸ்ட்ரி வந்து ஹாலிவுட் அளவுக்கு வந்து பெருசாக ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுமோ தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மூவிஸ் தாண்டி நிறைய ஷோஸ், மக்கள் வந்து இசைக்கு வந்து அடிமை. நிறைய ஷோஸ் நடத்துவாங்க, காமெடி ஷோஸ் நடத்துவாங்க. அதனுடைய ஆட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பர் மார்க்கெட்டோட ஆடு, அப்புறம் வந்து ஈவெண்ட்ஸோட ஆடு போட்டிருப்பாங்க. இங்கே கொஞ்சம் ஸ்லோ இருக்குது. இன்னும் ஒன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா வழுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மழை வந்து ஃபுல்லாக கட்டிச்சு பாருங்க, இன்னும் 2 நாளில் ஃபுல்லாக கழிஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏன் கால் பண்ணி வராங்கன்னா ஃபுல்லாக அந்த விண்டுங்க, கோல்டு விண்டு வந்து கொஞ்சம் வருது ஆப்போசிட்டில். அதனால் கொஞ்சம் கஷ்டம். இனிமேல் வந்து நிறையா ஹெல்த் இஷ்யூ வாய்ப்பு இருக்குது. அதனால் கவர் பண்ணிடுவாங்க. நானும் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போகிறேன். காற்று வீசுதுங்க, அதாவது டெம்பரேச்சர் வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த காற்று வீசி என்ன பண்ணுன்னா டெம்பரேச்சர் இன்னும் வந்து குறைச்சி விட்டுடுது. அதனால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்னோ மெல்ட் ஆகி இதில் காலைக்கு போது வழுக்கி விட்டுடும். இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்கு. நான் இப்போ என்னுடைய வீட்டிலேருந்து எவ்வளோ டியூஷனில் போட்டிருக்கேன் ஜெர்மன் லாங்குவேஜுக்கு. அந்த 1.5 மணி நேரம் கேப் இருக்குது. சரி ஏதாவது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஊரை சுற்றி கம்மியான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பாருங்கள். இதுதான் ரோடல்ஹெம்முடைய புறப்பகுதி, புறநகர் பகுதின்னு சொல்லலாம், இல்லை புறப்பகுதி, அவுட்ஸ்கர்ட்ஸ். ரோடல்ஹெம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் முடியுதுங்க அஃபிஷியலாக. ஃப்ராங்க்ஃபர்ட்டோட கண்ட்ரோல் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் வந்து அதிகமாக இருக்கும். எஷ்போன் இல்லை பாட்ஸ்டட் வரைக்கும் ஃப்ராங்க்ஃபர்ட் மெட்ரோபாலிட்டன் வேறு, ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியோட லிமிட் வேறு. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் லிடில். நேற்று பார்த்தோம்ல இந்த மாதிரி லிடில். இது ரொம்ப ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட்டுங்க. கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். சிக்னல் போட்டிருக்காங்க, கிராஸ் பண்ணுறேன். எல்லாம் மோஸ்ட்லி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் க்ரீன் சிக்னல் போட்டால் கண்ண முன்னே நீங்கள் வந்து கிராஸ் பண்ணலாம், எந்த பயமும் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா க்ரீன் சிக்னல் போட்டாலும் வந்து அதை கிராஸ் பண்ணும்போது வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போவாங்க காருக்கு. அந்த வெயிட் அண்ட் கோ மாதிரி ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஃபுல்லாக மெல்ட் ஆகிருக்கு. இங்கெல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகலை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் ரீசைக்கிள் பண்ணுறது வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து தேவையில்லாத பொருட்கள் ரீசைக்கிள் பண்ணலாம். அதை வந்து பிரித்து ஒரு இதில் போடணும். கிளாஸஸ் இல்லை வந்து ஷூஸ் இந்த மாதிரி போடலாம். அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி மக்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை வந்து ஏழை மக்களுக்கு வந்து ஆஃப்ரிக்காவில் வேணால் அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு வாக்கிங், ஒரு கிளைனாக ஒரு ஷார்ட் வாக்குங்க. ஜெர்மன் ரோட் ஒரு ஷார்ட் வாக். ஜெர்மன் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். நல்லா இப்போ தான் சூரியன் வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூப்பர் சூரியன் வருதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
தமிழில் ஒரு படம் வந்தது, சிவகுமார் சார் நடித்த படம், நிலவு சுடுவதில்லைன்னு சொல்லிட்டு. சிவகுமார் சார் அதிகமாக நடிச்சிருப்பாங்க. இங்கே வந்து சூரியன் சுடுவதில்லை, சூரியன் வந்து சுடாது. இவ்வளோதான் வந்து பெட்டர் இருந்தாலும் சுடாதுங்க. அது சின்ன வயசில் பார்த்த படம் ஞாபகம் வந்தது. அதனால் நல்லா சன் ஷைன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோல்டு போகாது, கோல்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ப்ராப்பரான வின்டர் க்ளோத்திங் வந்து நீங்கள் வேர் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டங்க. ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, திங் கால் பேட் வெதர், ஆல் அபவுட் பேட் க்ளோத்திங். அதுதான் நீங்கள் வந்து பேட் வெதர்னு ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். நீங்கள் பேட் க்ளோத்திங் பண்ணிங்கன்னா, அதாவது சரியான முறையில் வந்து உடையான இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுவீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் இங்கேயும் பொருந்தும். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் ரெண்டு இடத்துக்கு போவேன். ஒன்று ரோடல்ஹைம் பார்க், சோம்ஸ் பார்க் இருக்குங்களா, அங்கே போவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடம் மக்கள் குறைவான பகுதி. சிட்டிக்கு வெளியில் போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே தான், ரொம்ப ஃபாஸ்ட்டெலாம் போக மாட்டாங்க, லிமிட் இருக்கும். பட் நேஷனல் ஹைவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம், நீங்கள் லிமிட்டே கிடையாது. பாருங்கள் இது அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வீடுங்க. சின்ன வீடுனா ஸ்மால் ஹவுசிங் ஆக்சுவலாக. இவங்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு போர்ஷன் வாங்கியிருப்பாங்க, ஒரு சின்ன போர்ஷன் வாங்கி எங்கள் வீடு கட்டி ஒரு சம்மர் சமயத்தில் இல்லை வந்து எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே வந்து கிரில் சிக்கன் பண்ணுவாங்க, கிரில் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஃபேமிலியோட ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்களேன். அது நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க போர்ஷனுக்குள்ளே வந்து நிறையா வந்து காய்கறிகள் போட்டிருப்பாங்க. தக்காளி, முள்ளங்கி, உருளைக்கிழங்குனா வந்து நிறைய காய்கறிகளை போட்டு அதை அறுவடை பண்ணி அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுடைய ஃப்ளாக்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த பனிக்காலத்தில் எதுவும் அவங்க விவசாயம் பண்ண முடியாது, இது பயிரிட முடியாது. ஆனால் அவங்களுடைய இடம் தான் பாருங்கள், நிறைய காற்றாடி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காற்றுக்கு அதில் சுற்றின்னு இருக்கும். ரியல் ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டுங்க உண்மையாக. அவங்களோட நம்பிக்கை ஏற்ற மாதிரி நிறையா கண்ட்ரி ஃப்ளாக்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய ஃபேவரட் கண்ட்ரி ஃப்ளாக்ஸ் வச்சுருப்பாங்க. அது நிறையா பார்க்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக ஃபுல்லாகவே இருக்குது, பழைய தெரிஞ்சு 2 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வருவாங்க ஒரு சாட்டர்டே காலையில் வந்தால் கூட அவங்க தங்கிட்டு அப்படியே சண்டே ஈவினிங் போகிறது வசதியாக இருக்குது. இல்லை வந்து சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு கூட வந்து சாட்டர்டே ஈவினிங் போகிற மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து ஆல் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஊரில் இருக்கோம்ல, நம்ம இப்போ ஃபேமஸாக இருக்குது லே அவுட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இண்டிபெண்ட் வில்லாஸ் வந்து நம்ம ஊரில் ஃபேமஸாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இண்டிபெண்ட் ஸ்மால் ஹவுசஸ். ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பீஸ் இருக்கும். பாருங்கள் சவுண்டில் அமைதியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ எதுவும் அவங்க பயிர் பண்ண முடியல, எதுவும் வந்து விவசாயம் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் இல்லை ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறையா வந்து நிறைய காய்கறியில் போட்டு அவங்களே அறுவடை பண்ணி அவங்களே வீட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரி, சந்தோஷங்க. ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், நிறையா ஃப்ரூட்ஸ் கூட வந்து விவசாயம் பண்ணுவாங்க. பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இப்போ பனி பெஞ்சதுனால வந்து அவங்களால செய்ய முடியாது. பட் அமைதியாக இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ தனியாக ஒரு அசோசியேஷன் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு யாரும் ஆள் பார்க்க முடியாது. பட் ஆனால் வந்து சம்மர் டைமில் நிறைய பேர் பார்க்கலாம் நீங்கள். இந்த ரோடு அப்படியே போச்சுன்னா வந்து ரோடல்ஹைம் போவோங்க, சாரி எஷ்போர்ன் போவோம். எஷ்போர்ன் தான் வந்து அடுத்த ஃப்ராங்க்ஃபர்ட் வெளியில் இருக்க ஒரு ஸ்மால் டவுன். நிறைய ஐடி கம்பெனிஸ் தான் அங்கே இருக்குது. நானும் லாஸ்ட்டு 1 இயராக அங்கே தான் ஒர்க் பண்ணேன், எஷ்போர்னில் ஒரு கம்பெனியில். நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் பாருங்கள். நிறைய கண்ட்ரி ஃப்ளாக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ அப்படியே அவங்களுடைய பரம்பரை என்ன சொல்கிறது, அவங்களுடைய முன்னோர்கள் வந்து அந்த ஊரில் வந்துருக்கலாம், சொல்ல முடியாது. அப்படின்னா அங்கே ஃப்ரீடம் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற அவங்களுக்கு பிடிச்சமான எதனா அவங்க வந்து பறக்க விட்டுலாம், அவங்க இடத்துல ஒரு பிரச்சனை இல்லை. வந்து இந்த இடத்துல வாக்கிங் போகும்போது இந்த கார்களை பார்த்துட்டு போவாங்க. இருக்கிற இந்த ரயில்வே ட்ராக்கு அப்புறம் வீடுலாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், கொஞ்சம் வெகுவாகிடும். லைஃப் இஸ் ஷார்ட். ஸோ அமைதியாக இருக்கு. ட்ரெயின் ட்ராக்கு ஃபுல்லாக ஒயிட்டில் கவர் ஆகிடுது. இந்த வீட்டில் பாருங்கள், ஊரெலாம் ஃபுல்லாக அப்படியே ஸ்லோவில் டிசைன் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகுது ஆக்சுவலாக. இப்போ யாருங்க எதுவும் நடக்கலை.
அந்த காலத்தில் பார்க்க முடியாது, ரிஸ்க்கும் கூட, யாரும் போக மாட்டாங்க. பட் ஆனால் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுது கொஞ்ச நாளில் அப்படியே இருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நேரத்துக்கு நன்றி. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுன்னு இருப்பீங்க, ஜெர்மனி பற்றி இல்லை ஃப்ராங்க்ஃபர்ட் பற்றி. தொடர்ந்து பல இன்ஃபர்மேஷன் நான் பதிவு பண்ணுறேன். உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி. இப்போ குறைய 960 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி. டேக் கேர். பாய்.